ஹேட்ச்பேக் காரு, ஃபோர்டு டீசல் வண்டி. நீங்கள் 2011 மாடல்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 90,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. வண்டியோட பாடி லைனில் ஸ்க்ராட்சோ டென்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும், ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஜெட்எக்ஸே வேரியன்ட். வண்டியோட சீட் கலர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க. எனக்கு பிடிக்கும். அப்படியா? ஓகேண்ணா. சீட் கலர் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு ஒரு கலரில் போட்டிருக்காங்க. மற்றபடி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குண்ணா. டீசல்ல மைலேஜ் ரேஞ்சும் கிடைக்கும். டீசல் வண்டி மைலேஜும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். 18 to 20, 22 வரைக்குமே கிடைக்கும்னா. அந்த ஒரு மாதிரி திட்டு தெரியறதான வண்டி நல்ல ஃபினிஷிங்கா இருக்குல்ல. அதெல்லாம் நல்லா தானே இருக்கு. இல்ல அது உங்களுக்கு அந்த அழுக்கு தண்ணி கழுவணும்ல, கழுவுனால இன்னும் ஒழுங்கா துடைக்காதனால அப்படி இருக்கு. நல்ல உத்து இப்பதான் பாக்குறேன், நல்லா தான் இருக்கு. வண்டிலாம் நல்லா தானே இருக்கு. பெயிண்டிங் எல்லாமே பக்காவா தான் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி நீங்க மார்க்கெட்ல 2011 ஆல்டோ எடுக்கணும் அப்படின்னா கூட 2 to 2.25 ரூபா வரும். ஆனா நம்ம டீசல் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்க வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்ல ஃபிக்ஸ்டு பிரைஸா வெறும் 1,68,000 மட்டும் தான் கேக்குறோம். மார்க்கெட்ல இந்த வண்டி எவ்வளவு போகும்னா ஒரு 2 to 2.25 ரூபாங்கிறது மினிமமா போகும். நம்ம கேக்குறது 1,68,000 தான். இந்த வண்டி 2011 அப்படின்றனால லோன் பண்ண முடியாது. நீங்க ரெடி கேஷ் பையர் ஒரு 1,50,000 ரூபாய் பட்ஜெட்ல வண்டி வேணும்னா இந்த வண்டி தாராளமா ப்ரிஃபர் பண்ணுங்க. சீக்கிரமா கிளம்பி வாங்க. மைலேஜ் நல்லா